தங்கள் மனம் கவரும் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. ஆஷா போஸ்லே இந்திய திரை உலகின் சங்கீத மகாராணிகளில் சிறப்புக்குரியவர். இசை பேரரசி மறைந்த லதா மங்கேஷ்கரின் செல்ல தங்கை. மெல்லிசை பாடல்கள் வலம் வந்த காலத்தில் முதலில் துள்ளிசை பாடல்கள் பாடியதன் மூலம் ரசிகர்களை திரும்பி பார்க்க வைத்தவர் மட்டுமின்றி ஆட்டம் போடச் செய்தவர். திரை பாடல்கள், பாப் இசை பாடல்கள், பாரம்பரிய சங்கீதம், நாட்டுப்புற பாடல்கள், கசல்ஸ், பஜன்ஸ் மற்றும் கவாலிஸ் என எண்ணற்ற இசை பாடல்களை பாடி இசை உலக சாம்ராஜ்யத்தில் தனக்கென்று ஓரிடம் பிடித்தவர். பன்மொழிகளில் 14,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியவர் மட்டுமில்லாமல் பத்ம விபூஷன், தாதா சாஹிப் பால்கே விருது என இந்திய திருநாட்டின் எண்ணற்ற விருதுகளால் கௌரவிக்கப்பட்டவர். 8 தலைமுறை கலைஞர்களுக்கு பின்னணி பாடியவர் மட்டுமில்லாது கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடித்து தற்போது இந்திய திரை உலகையும் ரசிகர்களையும் மீளா துயரில் ஆழ்த்திவிட்டு மறைந்து போனவர். செண்பகமே செண்பகமே என்ற கிராமிய பாடலின் எங்க ஊரு பாட்டுக்காரன் திரை பாடலாகட்டும், செவ்வந்திப்பூ மாலக்கட்டு, தேடி வந்தா ஜோடி சிட்டு என்ற காதல் பாடலின் தங்கத்தின் தங்கம் திரைப்படமாகட்டும், ஓ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை என்ற மனம் கவர் பாடலின் மீரா திரைப்படமாகட்டும், செப்டம்பர் மாதம் எனும் துள்ளிசை பாடலின் அலை பாயுதே திரைப்படமாகட்டும், இவ்வாறு சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு தமிழ் திரை இசை பாடல்களால் ரசிகர்களின் மனம் நிறைந்தவர். இப்பேற்பட்ட சிறப்புகளுக்கும் பெருமைகளுக்கும் உரியவரான திருமதி ஆஷா போஸ்லே அவர்களின் பிறப்பு, குடும்ப பின்னணி, பெற்றோரை எதிர்த்து 16ஆம் வயதில் அரங்கேறிய காதல் திருமணம், முதல் கணவரின் கடும் கொடுமைகள், 3 பிள்ளைகளுடன் முடிந்து போன துயர்மிகு முதல் மணவாழ்க்கை, தன்னை நம்பியிருந்த குழந்தைகளுக்காக அர்ப்பணித்துக் கொண்ட வேதனைகள், நிராயுத வாணியாக நின்றவருக்கு தோள் கொடுத்த இசையமைப்பாளர், அதன் மூலம் மீண்டும் அமைந்த திருமண பந்தம், உயிர்கொல்லியால் மறைந்த மகன், தூக்கிட்டு தற்கொலையால் மரணித்த மகள் என விடாது துரத்திய கால துன்பங்கள், இவற்றிலிருந்து மீண்டது எப்படி, உயர்வும் தாழ்வும் இன்பமும் துன்பமும் இரண்டர கலந்த வாழ்வில் தன்னம்பிக்கையுடன் எதிர்கொண்ட விதம், எதனால் எப்படி மறைந்தார் உள்ளிட்ட அவர்தம் நினைவலைகள் போற்றும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது விரிவாக காண்போம். 1933ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதியன்று மகாராஷ்டிரா மாநிலத்தின் சங்லி மாவட்டத்தில் உள்ள கௌர் என்ற பகுதியைச் சேர்ந்த தீனாநாத் மங்கேஷ்கர் மற்றும் குஜராத்தைச் சேர்ந்த சேவந்தி மங்கேஷ்கர் தம்பதியருக்கு பிறந்த 3வது செல்ல மகள்தான் நமது வாழ்க்கை பயண நினைவலைகள் இசை ராணி ஆஷா போஸ்லே ஆவார். இவருடன் லதா மங்கேஷ்கர், மீனா ஹாதிகர் என்ற மூத்த சகோதரிகளும், உஷா மங்கேஷ்கர் எனும் தங்கையும், ஹிருதயநாத் மங்கேஷ்கர் எனும் தம்பியும் உடன் பிறந்தவர்கள் ஆவர். இவ்வாறு பெற்றோரின் பெரும் அரவணைப்பு, உடன் பிறந்தோரின் பாச பிணைப்பு என வளர ஆரம்பித்த ஆஷாவின் தந்தை தீனாநாத் மங்கேஷ்கர் ஆனவர் மராத்தி மற்றும் கொங்கணி பாரம்பரிய இசை கற்ற சிறந்த மேடை பாடகரும் கூட. இதன் பேரில் பிள்ளைகள் 5வரும் தந்தையையே குருவாக கொண்டு சங்கீதத்தை முறைப்படி கற்க ஆரம்பித்தனர். அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த இந்த அழகிய குடும்பத்தில் வறுமையின் தாக்கம் சற்று அதிகமாகத்தான் காணப்பட்டது. இதன் பேரில் பிள்ளைகளின் பள்ளி கல்வி கூட சற்று எட்டா கனியாகத்தான் இருந்தது என்றே கூற வேண்டும். எனினும் வறுமையிலும் ஒரு வரப்பிரசாதமாக சங்கீதம் என்ற பாடல் பாடும் திறன் மட்டும் தீனாநாத் பெற்ற பிள்ளைகள் 5வரிடமும் நன்கு காணப்பட்டது. இவ்வாறு சிறுமி ஆஷாவின் வாழ்க்கை பயணம் தனது குடும்பத்துடன் மகிழ்ச்சிகரமாக கழிந்த வேளையில்தான் அவர் 9 வயதை எட்டிய போது தந்தை தீனாநாத் அவர்கள் இதய நோயால் மறைந்து போக, குடும்ப தலைவனின்றி 5 பிள்ளைகளை வைத்துக்கொண்டு என்ன செய்வதென்று புரியாமல் வறுமையின் கோரப்பிடியில் சிக்கிக்கொண்ட தாயார் செவந்தி அவர்கள் தனது உடன் பிறந்த உறவுகளின் ஆதரவின் பேரில் புனே வந்து அதன் பின்னர் கொல்காப்பூரில் வசிக்க ஆரம்பித்து அவ்வூரும் நிரந்தரமாகாத நிலையில் இறுதியில் மும்பை மாநகர் வந்து ஒரு வழியாக குடியேறினர். மும்பை மாநகர்தான் ஆஷா குடும்பத்தின் வறுமை சூழ்நிலையை மாற்றி போட்டது என்றே கூறலாம். சிறுவயது முதலே பாடலை பாடுவதில் மிக வல்லவரான மூத்த சகோதரி லதா மங்கேஷ்கர் மறைந்த தனது தந்தையார் நடத்தி வந்த நாடக குழுவில் பாடி நடித்த அனுபவங்களின் அடிப்படையில் பாடும் திறனை அறிந்த மும்பை நாடக உலகம் அவருக்கு மேடை நாடகங்களில் பின்னணி பாட வாய்ப்புகளை தந்து உதவியது எனலாம்.
இவ்வாறு பாடி வந்தவரின் அற்புத குரல் இசையை கண்ட ஹிந்தி திரையுலகம் மறைந்த தந்தை தீனாநாத்தின் நண்பர் மாஸ்டர் விநாயக் மூலம் வாய்ப்பளித்தது. அதுவும் எவ்வாறெனில் 1942 பகேலி மங்களா கௌரி என்ற திரைப்படத்தின் மூலம் தங்கை கதாபாத்திரம் ஏற்று நடித்தவர். இதன் அடிப்படையில் 1946 ஆப்கி சேவா மேன் என்ற திரைப்படத்தின் மூலம் பின்னணி பாடி முதலில் அறிமுகமாக பாடலும் வெற்றி பெற, பின்னர் என்ன பின்னணி பாடல்கள் குவிய ஆரம்பித்த நிலையில் குடும்பமும் பொருளாதார தேவைகளில் சற்று பூர்த்தியடையத்தான் ஆரம்பித்தது. இதன் பின்னர் தொடர் ஹிந்தி திரைப்படங்களில் பாடி வந்த தனது மூத்த சகோதரி லதா மங்கேஷ்கர் போன்று தானும் பின்னணி பாடகியாக வேண்டும் என்ற ஆவல் உடையவராக மாறிப்போன ஆஷா அவர்களை தன் பக்கம் ஈர்த்து கொண்டது ஹிந்தி திரையுலகம். இதன் அடிப்படையில் 1948 வெளியான சுனாரியா என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற சாவன் ஆயா என்ற பாடலை 15 வயதில் பின்னணி பாடி அறிமுகமான ஆஷாவிற்கு மூத்த சகோதரி லதா மங்கேஷ்கருக்கு இணையாக வாய்ப்புகள் கிடைக்காவிடினும் ஓரளவிற்கு கிடைத்தே வந்தன எனலாம். இவ்வாறு படிப்படியாக உயர ஆரம்பித்தவரின் வாழ்வை விடலை பருவமானது அஸ்தமிக்கத்தான் வைத்தது. அதுவும் எவ்வாறெனில் சுமார் 16 வயதை ஆஷா எட்டிய வேளையில் உதவியாளர் ரூபத்தில் வந்த 31 வயதுடைய, அதாவது தன்னை விட 15 வயது மூத்தவரான கணபத் ராவ் போஸ்லே என்பவருடன் ஏற்பட்ட நட்பு பின்னர் காதலாக மலர்ந்து குடும்பத்தினரின் கடும் எதிர்ப்பையும் மீறி 1949 திருமணத்தில் முடிந்தது. இதன் பின்னர் மனைவி என்ற நிலையை எட்டியவருக்கு கணவரின் அன்பையோ கணவர் குடும்பத்தாரின் பாசத்தையோ எட்ட முடியாமல் போனது வேதனையாகும். கணவர் மற்றும் மாமியாரின் துன்புறுத்தலை வேறு வழியின்றி பொறுத்து கொண்டு 2 பிள்ளைகளுக்கு தாயானவரை பின்னணி பாடி சம்பாதித்துவிட்டு வா என கணவர் கணபத் ராவ் போஸ்லே அழுத்தம் கொடுப்பதும், இதனால் ஓய்வறியாமல் தூக்கத்தை தொலைத்து பல திரைப்பட நிறுவனங்களுக்கு நடையாய் நடந்து இசையமைப்பாளர்களிடம் ஒரு சில பாடல்களை பாட அனுமதி பெற்று பின்னணி பாடி அதன் மூலம் கிடைக்கும் வருவாயை வீட்டிற்கு கொண்டு வந்தால் அதனை கணவர் பறித்து குடியும் கும்மாளம் என ஜாலியாக வாழ ஆரம்பித்தார். இதில் வேறு வீட்டிற்கு வர தாமதமாகிவிட்டால் சந்தேகம், அடி உத என தாங்க முடியாத சித்திரவதைகளை எதிர்கொண்டவர் இதன் பின்னர் பொறுக்க முடியாமல் கையில் 2 வயிற்றில் 1 என நிறைமாத கர்ப்பிணியாக பிள்ளைகளோடு மீண்டும் தாய் வீடு வந்து சேர்ந்தார். இதையடுத்து தனது குடும்பத்தாரின் ஆதரவுடன் கணவர் கணபத் ராவ் போஸ்லேவை சட்ட ரீதியாக விவாகரத்து செய்த ஆஷாவுக்கு உறவின் அடிப்படையில் சட்டப்படி முற்றிலும் பிரிந்த கணவரின் போஸ்லே என்ற பெயர் மட்டும் ஆஷாவை விட்டு பிரியாமல் ஆஷா போஸ்லே என்ற பெயரிலேயே இறுதி வரை வலம் வந்தார். இதனைத் தொடர்ந்து தன்னை நம்பிய 3 பிள்ளைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பின்னணி பாட வாய்ப்புகள் தேடி கம்பெனியாக அலைந்தவருக்கு வாய்த்தது என்னவோ குறைந்த பட்ஜெட் திரைப்படங்களில் பாடுவதற்குத்தான். ஏனென்றால் பெரிய பட்ஜெட் திரைப்படங்களில் கீதா தத், சம்ஷத் பேகம் மற்றும் தனது மூத்த சகோதரி லதா மங்கேஷ்கர் ஆகியோர் ஹிந்தி திரை உலகில் கோலோச்சி வந்த நிலையில் ஆஷாவிற்கு பெரிய அளவில் வாய்ப்புகள் அமையாமல் போனாலும் மேற்கூறியவர்களை விட அதிக எண்ணிக்கையில் பின்னணி பாடிய சிறப்புக்குரியவராகவும் மாறித்தான் போனார். ஏஆர் குரேஷி, சஜ்ஜத் ஹுசைன், எஸ் மொஹிந்தர், சர்தார் மாலிக், குலாம் முகமது என எண்ணற்ற இசையமைப்பாளர்களோடு பின்னணி பாடி வந்தவருக்கு பெரும் திருப்பு முனையை ஏற்படுத்திய திரைப்படம்தான் 1952 ஓபி நையார் இசையில் வெளியான சம் சமா சம் என்ற திரைப்படமாகும். இத்திரைப்படத்தின் 11 பாடல்களில் 10 பாடல்களை பாடிய பெருமைக்குரியவராக மாறிப்போன ஆஷாவிற்கு இதன் பின்னர் ஏறு முகம்தான் என்று சொல்ல வேண்டும். அமைதியான மெல்லிசை மற்றும் காதல் பாடல்களை பாடி வந்த பாடகிகள் மத்தியில் துள்ளிசை என்ற ஆட்டம் போட வைக்கும் வெஸ்டர்ன் டைப் இசைகள் வலம் வர ஆரம்பித்த வேளையில் மற்ற முன்னணி பாடகிகள் அதுபோன்ற பாடல்களை பாட மறுத்த நிலையில் அப்பாடல்களை பாடும் மகாராணியாகவே ஜொலிக்க ஆரம்பித்தார் ஆஷா போஸ்லே அவர்கள். 1952 ஆண்டு முதல் 56 ஆண்டுகள் வரை இசையமைப்பாளர் ஓபி நையாரின் இசையில் இடம்பெற்ற அத்துணை ஹிட் பாடல்களையும் பாடி வந்த ஆஷாவானவர் தனக்கும் தனது 3 பிள்ளைகளுக்கும் ஓர் ஆதரவு வேண்டி ஓபி நையாருடன் காதல் வாழ்வில் இணைந்து பயணித்தார் என அப்போது பரபரப்பு செய்திகள் வெளியாகின. இதன் பின்னர் இவ்விருவரின் கூட்டணியானது 1970 ஆண்டுகளுக்கு பின்னர் வாழ்வில் மட்டுமின்றி இசை தொழில் ரீதியாகவும் உடைந்து போனது என தகவல்கள் வெளியாகி முற்றும் பெற்றன. இதையடுத்து இயக்குனர் BR சோப்ராவின் வெற்றி திரைப்படங்களில்
முகமது ரஃபி மற்றும் கிஷோர் குமாருடன் இணைந்து ஹிட் பாடல்களை பாடி முன்னணி ஹீரோயின்களின் பாடகியாக உயர்வு பெற்ற ஆஷா வானவர் பிரபல இசையமைப்பாளர் SD பர்மனின் இசையில் பின்னணி பாடி வந்த வேளையில்தான் அவருக்கு அறிமுகமானார் RD பர்மன் அவர்கள். SD பர்மனின் மகனான RD பர்மன் அவர்கள் இசை உலகில் ஒரு மாறுபட்ட இசையை புகுத்த வேண்டும் என்பதில் பேரார்வம் உடையவர் ஆகையால் ஆஷாவின் திறனை அறிந்தவர் தன்னுடைய இசையில் அத்துணை பாடல்களையும் பாட வாய்ப்பளித்தார். இதன் அடிப்படையில் RD பர்மன் மாறுபட்ட வெஸ்டர்ன் இசையில் வெளியான தீஸ்ரி மன்சில் என்ற திரைப்படத்தில் முகமது ரஃபியுடன் இணைந்து ஆஷா போஸ்லே பாடிய ஓ மேரி சோனாரி, ஆஜா ஆஜா, ஓ ஹசீனா, செல்போன் வாலி உள்ளிட்ட 3 டூயட் பாடல்களும் மெகா ஹிட் ஆகும். இதன் பின்னர் RD பர்மன் ஆஷா போஸ்லே இசை கூட்டணியில் உருவான பாடல்கள் அத்துணையும் மெகா ஹிட்டாகி ரசிகர்கள் முணுமுணுக்கும் வகையில் உச்சம் பெற ஆரம்பித்தனர். கேரவன் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பியாத்து அப்து ஆஜா என்ற பாடல் இதற்கு உதாரணம் என்றே கூறலாம். இந்த பாடலிலும் கல்யாண்ஜி ஆனந்த்ஜி இசையில் வெளியான டான் என்ற திரைப்படத்தில் ஆஷா பாடி வெளியான ஏக் மேரா தில் உள்ளிட்ட பாடல்களில் நாட்டிய தாரகை ஹெலன் நடனமாடி சிறப்பித்ததை ரசிகர்கள் அனைவரும் மறந்திருக்க முடியாதுதான். துள்ளிசை பாடல்கள் மட்டுமின்றி பாப் இசை பாடல்கள், கசல்ஸ், நாட்டுப்புற பாடல்கள் என அதனிலும் தனது தனி திறமையை நன்கு வெளிப்படுத்தி வந்த ஆஷாவை மனதார காதலித்தார் ஏற்கனவே ரீட்டா பட்டேல் என்பவரை மனம் புரிந்து விவாகரத்து பெற்று வாழ்ந்து வந்த RD பர்மன் அவர்கள். முதல் கணவரின் கொடுமைகள், காதல் வாழ்வு பயண தோல்வி என துயர்களை தொடர்ந்து சந்தித்தவர். இனிமேல் திருமண பந்தமே வேண்டாம் என்ற நிலையில் பயணித்த ஆஷாவிற்கு RD பர்மனின் காதல் பயத்தைத்தான் தந்தது. எனினும் தொடர் வற்புறுத்தல் காரணமாக எறும்பு ஊற ஊற கல்லும் தேயும் என்பார்களே, அதை போல பல கட்ட யோசனைக்கு பிறகு 1980இல் RD பர்மனை மனம் புரிந்து கொண்டார் ஆஷா போஸ்லே அவர்கள். ஆஷா போஸ்லேவுக்கு வாழ்க்கை துணையாக மட்டுமின்றி அவருடைய 3 பிள்ளைகளான ஹேமந்த், ஆனந்த் என்ற 2 மகன்களுக்கும் வர்ஷா என்ற ஒரே மகளுக்கும் தந்தையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்தார் RD பர்மன் அவர்கள். RD பர்மனுக்கும் ஆஷா போஸ்லேவுக்கும் என்று நேரடி வாரிசுகள் இல்லை என அறியப்படுகின்றனர். ஹிந்தி மட்டுமின்றி பெங்காலி, மராத்தி, தெலுகு, கன்னடம், மலையாளம், குஜராத்தி, பஞ்சாபி, போஜ்புரி, அசாம், குஜராத்தி, நேபாளி, ஒரியா என பன்மொழிகளில் பின்னணி பாடி முத்திரை பதித்து வந்த திருமதி ஆஷா போஸ்லே அவர்கள் 1987இல் ராமராஜனின் எங்க ஊரு பாட்டுக்காரன் என்ற திரைப்படத்தில் கங்கை அமரன் பாடல் வரிகள், இளையராஜா இசையில் இடம்பெற்ற செண்பகமே செண்பகமே என்ற பாடலை முதலில் பாடி தமிழ் திரை உலகில் அறிமுகமானார். இதையடுத்து வெளியான நான் சொன்னதே சட்டம் என்ற திரைப்படத்தில் இளையராஜா இசையில் அத்துணை பாடல்களையும் பாடி வியக்க வைத்தவர் 1990இல் தனது காதல் கணவர் RD பர்மன் வைரமுத்து பாடலிசை கூட்டணியில் சத்யராஜின் உலகம் பிறந்தது எனக்காக என்ற திரைப்படத்தில் வெளியான திருட்டு பூனை, இருட்டு வேளை உள்ளிட்ட 2 பாடல்களையும் பாடியுள்ளார். மீண்டும் இளையராஜா இசையில் வெளியான ராமராஜனின் புது பாட்டு என்ற திரைப்படத்தில் எங்க ஊரு காதல பத்தி என்ன நினைக்கிற மற்றும் தங்கத்தின் தங்கம் என்ற திரைப்படத்தில் செவ்வந்திப்பூ மாலக்கட்டு ஆகிய பாடல்களையும் பாடியுள்ளார். 1992இல் விக்ரம், ஐஸ்வர்யா நடிப்பில் வெளியான மீரா திரைப்படத்தில் SP பாலசுப்ரமணியத்துடன் இணைந்து பனி விழும் மாலையில், ஓ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை என்ற மனம் ஊடுருவும் பாடலையும், சேதுபதி IPSல் மீனாவுக்காக இப்ப சாத்து நடு சாத்து என்ற விரகதாப பாடலையும் பாடியவர். இதன் பின்னர் 1994இல் காதல் கணவர் RD பர்மனின் மரணத்தை தொடர்ந்து திரை உலகை விட்டு ஒதுங்கி வாழ்ந்து வந்தார். இதனைத் தொடர்ந்து 1995இல் இசை புயல் AR ரஹ்மானின் வேண்டுகோளை ஏற்று தன்னுடைய 62ஆம் வயதில் ஊர்மிளா மனோன்கருக்காக ரங்கீலா என்ற திரைப்படத்தில் வெளியான தன்ஹா தன்ஹா மற்றும் ரங்கீலா ரே என்ற பாடல்களை பாடி இளைய தலைமுறையினரையும் நன்கு கவர்ந்த ஆஷா வானவர் AR ரஹ்மான் இசையில் வெளியான இருவர் திரைப்படத்தில் வெண்ணிலா வெண்ணிலா வெண்ணிலாவே என்ற பாடலையும் பாடி தமிழ் திரை உலகில் மீண்டும் கால் பதித்தார். தேவா இசையில் நேருக்கு நேர் என்ற திரைப்படத்தில் சிம்ரனுக்காக எங்கெங்கே எங்கெங்கே என்ற ஓடும் பாடலை பாடியவர். AR ரஹ்மானின் அலைப்பாயுதை திரைப்படத்திற்காக செப்டம்பர் மாதம் என்ற துள்ளிசை பாடலையும் பாடி ரசிகர்களையும் ஆட வைத்தார். இளையராஜா இசையில் ஹேராம் திரைப்படத்திற்காக நீ பார்த்த பார்வைக்கொரு நன்றி
என அனைத்தும் ஹிட் பாடல்களாக பாடி சிறப்பித்து வந்த ஆஷா போஸ்லே அவர்கள் 2005ஆம் ஆண்டு ரஜினிகாந்த் நடிப்பில் வித்யாசாகர் இசையில் மது பாலகிருஷ்ணனுடன் இணைந்து பாடிய கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாதா என்ற சந்திரமுகி திரைப்பட பாடலுக்கு பின்னணி பாடியதே தமிழில் அவர் பாடிய இறுதி பாடல் என அறியப்படுகிறது. தமிழ் வெள்ளித்திரை மட்டுமின்றி தனியார் தொலைக்காட்சி நடத்திய பாட்டுப் போட்டி நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர். சென்னை வந்தால் மூத்த சகோதரி லதா மங்கேஷ்கர் போன்றே நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் உடன்பிறவா தங்கையாக அண்ணன் சிவாஜி கணேசனை மரியாதை நிமித்தமாக சந்தித்து விட்டுத்தான் செல்வாராம். 2 தேசிய விருதுகள், வாழ்நாள் சாதனையாளர் விருது, ஃபில்ம்ஃபேர் விருது, கிராமி விருது மட்டுமின்றி இந்திய அரசின் பத்ம விபூஷன் விருது, தாதா சாஹேப் பால்கே விருது என எண்ணற்ற விருதுகளை வென்றவர். 2011ஆம் ஆண்டு கின்னஸ் உலக சாதனை புத்தகத்திலும் இடம் பிடித்துள்ளார். திருமண வாழ்வில் துயர்களை சந்தித்த ஆஷா போஸ்லே யாருக்காக தன்னை அர்ப்பணித்தாரோ அப்பெற்ற பிள்ளைகள் வகையிலும் வேதனைகள் தான் சுழன்றது என கூற வேண்டும். மூத்த மகன் ஹேமந்த் அவர்கள் இசை அமைப்பாளராக தனது குடும்பத்துடன் மகிழ்ச்சிகரமாக பயணித்து வந்த வேளையில் புற்றுநோய் காரணமாக 2015ஆம் ஆண்டு மறைந்தார். இதைப் போல பாசமகள் வர்ஷாவானவர் தாயாரை போன்றி பாடகி மட்டுமின்றி பிரபல பத்திரிகைகளிலும் பணியாற்றியவர் ஆவார். இவர் தொடர் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு 2012ஆம் ஆண்டு தூக்கிட்டு மரணித்து போனார். இளைய மகன் ஆனந்த் மட்டும் தொழில் அதிபராகவும் திரைப்பட இயக்குநராகவும் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டதுடன் தனது தாயாரின் இசை நிகழ்ச்சிக்கான பணிகளை நிர்வகித்தும் வந்தார். இவ்வாறு வாழ்க்கை பயணம் சுழன்று கொண்டிருந்த நிலையில் தனது தேர்ந்த வசீகரமிக்க குரல் பழமையால் இந்திய திருநாட்டின் பன்மொழி பின்னணி பாடகியாக விளங்கி வந்த திருமதி ஆஷா போஸ்லே அவர்கள் நெஞ்சக தொற்றால் உடல் நலம் பாதிக்கப்பட்டு மும்பையின் பிரபல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதியன்று உடல் உறுப்புகள் செயலிழப்பு மற்றும் மாரடைப்பு காரணமாக தனது 92ஆம் வயதில் இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடைபெற்றார். இவ்வாறு தன் ஈர்ப்பிசை குரல் மூலம் 14,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பன்மொழிகளில் பாடி ரசிகர்களின் உள்ளம் நிறைந்த ஆஷா போஸ்லே அவர்களின் நினைவலைகளானது இசை பயணம் இப்புவி உலகில் உள்ளவரை என்றும் மறையாது நிலை பெற்று பயணித்துக் கொண்டே இருக்கும் எனில் அது மிகையாகாது. இவரை போன்ற மனம் கவர் பின்னணி பாடகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.